Hi student, 12th standard, chapter 12, exercise 12.1, sum number 9. Let M equal to set of x matrix x belongs to R and set 0 என்ற matrix format இருக்கக்கூடாது, remaining values இருக்கணும். And star be the matrix of multiplication. Star எப்படி இருக்குதான் matrix multiplication இருக்கும்போது the 5 condition இந்த M என்ற செட் வந்து ஒரு க்ளோஸரு, காம்படேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடென்டி, இன்வெர்ஸ் இந்த 5 கண்டிஷன் செக் பண்ண சொல்கிறாங்க. எம் என்ற செட்டுக்கு உள்ள எடுக்கிற மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டு ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் ஃபார்மேட்டில் இந்த 5 கண்டிஷன் செக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளைன். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் என்ன, எம் என்ற செட்டு கொடுத்துறாங்க. எப்படி எக்ஸு 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 ஓகேவா, நீ எடுக்கிற மேட்ரிக்ஸ்னா எக்ஸ் எக்ஸாக இருக்கணும். எக்ஸ் பிலாங்ஸ் எப்படிக்கா ஆரில் 0 டைம்ஸாக இருக்கக்கூடாது. இந்த ஃபார்மேட் தான் நீ ஒரு டைம்ஸ்னா மேட்ரிக்ஸு கன்சிடர் பண்ணி ஆகணும், டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு க்ளோஸு ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டிக்கு 2 எலமெண்ட். அப்போ லேட் ஏ ஈக்குவல் டு வரும் எக்ஸு 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 பிலாங்ஸ் டு எம் என்ற செட்டில் எடுக்கிறோம். அதே சேம் பி ஈக்குவல் டு ஒய் 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 பிலாங்ஸ் டு எம் என்ற செட்டில். அந்த எக்ஸ் ஒய் எப்படி இருக்கக்கூடாது, 0 டைம்ஸாக இருக்கக்கூடாது. இது போட்டால் 0வாக இருக்கக்கூடாது, ஆர் என்ற செட்டில் 0வாக இருக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி தான் நான் 0 இல்லாமல் மேட்ரிக்ஸ் தான் கன்சிடர் பண்ணிட்டோம். அப்போ ஏ ஸ்டார் பி ஃபைன் பண்ணலாமா? அப்போ ஏ ஸ்டார் எக்ஸு 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 ஸ்டார் ஒய் 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 ஸ்டார் என்ன சொல்லிட்டாங்க, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிப்ளை பண்ணணும், நமக்கு அடிஷன் பண்ணி காமிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒர்க்கு மட்டும் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஓகே, அதே சேம் எடுத்து எக்ஸ் ஒய் இது எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இதை எடுத்துங்க மல்டிப்ளை பண்ணுங்க எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஆட் பண்ணுங்க 2xy 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 belongs to m. சேம் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா இருக்கா பாரு, எக்ஸ் எக்ஸ் சேமா வேல்யூ இருக்கா பாரு நமக்கு உள்ள. இது சேம் வேல்யூ சேம் வேல்யூ. ஓகே, இதுதான் நமக்கு ஏ ஸ்டார் பி. தேர்ஃபோர் ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு எதுல இருக்குது, எம் என்ற செட்டுக்குள்ள இருக்குது. தேர்ஃபோர் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. ஓகே, செகண்ட் commutative property. Okay, இப்போ commutative property next அதே சேம் எலமெண்ட் let a equal to x belongs to m, b matrix y belongs to m, x y இருக்கக்கூடாது, 0வா இருக்கக்கூடாது. இப்படி போட்டால் 0வா இருக்கக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார் பி வந்து பி ஸ்டார் ஏன்னு இருக்கணும். அக்கா எக்ஸ் ஸ்டார் ஒய் ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாட் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஒய் அப்போ 2xy டேரக்டாவே. அது இதை மல்டிப்ளை பண்ணா 2xy, இது 2xy இதே சேம் ஃபார்மேட்ல மட்டும் பண்ணி ஃபர்ஸ்ட் வாட் பார்த்தீங்கன்னா இது xy வரும், 2xy டேரக்டா நான் அப்ளை பண்ணிட்டேங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ் இடத்துல y இடத்துல x யூஸ் பண்ணுங்க. அப்போ 2 × yx 2yx ஓகே 2x. இப்போ இந்த டேர்ம்ஸ் பிரிக்கலாமா பாரு, y ஸ்டார் எக்ஸ் மல்டிப்ளை பண்ண பாருங்க xy yx 2x அது நான் yx 2yx. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் தேர்ஃபோர் என்ன வரும், இது b ஸ்டார் a. அப்போ a ஸ்டார் b ஃபைண்ட் பண்ணா நம்ம என்ன சொல்லிட்டு
B star A find பண்ணிட்டு. Therefore, commutative property is true. Commutative property is true. Okay. ரெண்டு ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிட்டோம். தேர்ட் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தேர்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. Third condition, third associative property. Associative property க்கு 3 element எடுக்கணும். ஓகேவா? Let A x x x x belongs to M, B y y y y belongs to M, C z z z z belongs to M, x y z இந்த வேல்யூ எதுல இருக்கும்? R2ல 0வா இருக்க கூடாது. ஓகே. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் A ஸ்டார் B ஸ்டார் C ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, அந்த கண்டிஷன். ஃபர்ஸ்ட் A மேட்ரிக்ஸ் x x x இந்த ஸ்டார் இந்த செட் ஒரே மேட்ரிக்ஸ் இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மட்டும் பிராக்கெட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மட்டும் ஸ்டார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் A ஸ்டார் எடுக்கணும். y y y y ஸ்டார் z z z z ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன x x x x ஓகே ஸ்டார் ஃபர்ஸ்ட் இது ரெண்டு மட்டும் பண்ணுங்க y z 2y z அதே சேம்னா 2y z y z 2y z y z 2y z ரெண்டு y z மட்டும் 2y z ஓகே ஈக்குவல் டு இப்போ இது அதே சேம் இதால மட்டும் 2xy z 2xy z 4xy z 4xy z அதே இது எடுத்து மல்டிப்ளை பண்ணா 4xy z இது மட்டும் 4xy z ஓகே இது ஈக்குவேஷன் 1 ஓகே இதே சிமிலர்லி நெக்ஸ்ட் A star B ஸ்டார் C க்கு ஃபைண்ட் பண்ணலாம் x x x x ஸ்டார் y y y y last star C value z z z z okay first xy xy அப்ப 2xy அதே சேம் ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் கால் xy xy 2xy 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 ஸ்டார் z z z z நெக்ஸ்ட் அதே ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் இது 2xyz 2xyz மல்டிப்ளை பண்ணா 4xyz 4xyz அதே சேம் இத லாஸ்ட் மல்டிப்ளை பண்ணா 4xyz 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 ஓகே அப்ப ஈக்குவேஷன் 2 செக் பண்ணி பாருங்க சேம் வேல்யூ 4xyz கரெக்ட்டா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கரெக்ட்டா இருக்குது இது சேம் மேட்ரிக்ஸ் therefore A star B star C எதுக்கு ஈக்குவல் ஆகுது A star B star C க்கு ஈக்குவல் ஆகுது therefore associative property is true associative property 2 ன்னு செக் பண்ணிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் identity property okay fourth identity property next fourth identity property
ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் லெட் ஒரு ஏ எலிமெண்ட் எடுக்கிறீங்க, எக்ஸ் 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 எக்ஸ். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி எலிமெண்ட் E ஈக்குவல் டு நேரம் அதே சேம் E சேம் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் இருக்குங்க. நம்ம ஜெனரல் டெஃபினேஷன் ஐடென்டிட்டி ஜெனரல் A ஸ்டார் E ஈக்குவல் டு A. ஓகே, இப்போ ஜஸ்ட் நேரம் எக்ஸ் 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 ஸ்டார் E நமக்கு ஈக்குவல் டு ஏக்கு ஈக்குவல். ஏன்னா எக்ஸ் 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 எக்ஸ். இப்போ மட்டும் பாருங்க எக்ஸி எக்ஸி அப்புறம் ரெண்டு ஆட் பண்ணா 2xc டைரக்டா. இது எக்ஸ் மட்டும் எக்ஸி எக்ஸி இது எக்ஸி அப்படின்னா 2xc. இது மட்டும் பண்ணா எக்ஸி எக்ஸி 2xc எக்ஸி இது எக்ஸி பண்ணலாம் 2xc. ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஒர்த்து ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் ஒரு எக்ஸி வரும், இங்கே ஒரு எக்ஸி, அப்போ 2xc. ஓகே, ஈக்குவல் டு எக்ஸ் 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 எக்ஸ். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் பண்ணுங்க 2xc ஈக்குவல் டு எக்ஸ். 2 சைடு எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டா ரிசல்ட் வரும். அப்போ 2e ஈக்குவல் டு 1. அப்போ e ஈக்குவல் டு 1/2. e ஈக்குவல் டு 1/2. therefore அப்போ ஐடென்டிட்டி எலிமெண்ட் e ஈக்குவல் டு 1/2 1/2 1/2 1/2. Similarly E ஸ்டார் A ஃபைன் பண்ணனா வரும். A க்கு என்ன கண்டிஷன் ஈக்குவல் பண்ணா ரிசல்ட் வரும் E வேல்யூ. அதே சேம் வேல்யூ 1/2 1/2 1/2 1/2 தான் ஃபைன் பண்ணும். therefore ஐடென்டிட்டி element property is true. Property is true. Identity property check பண்ணிட்டோமா? ஓகே, நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் கண்டிஷன் எடுத்தீங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கண்டிஷன் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஓகேவா, லெட் ஏ எலிமெண்ட் எடுக்கிறீங்க, எக்ஸ் 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 பிலாங்ஸ் டு எம். ஓகேவா, இன்வெர்ஸ் ஆஃப் ஏ இஸ், ஏவோட இன்வெர்ஸ் என்ன வருமா பின்னு கன்சிடர் பண்ணிட்டு அதை பி என்ன வரும் ஒய் ஒய் ஒய்ன்னு நான் இது நம்ம என்ன வரும் எம்மில் எடுத்துக்கிறோம். ஓகே, இன்வெர்ஸ் எம்மில் கன்சிடர் பண்ணிட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஜெனரல் டெஃபினிஷனா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் நம்ம என்ன வரும் இ என்ற கண்டிஷன் இன்வெர்ஸோட ஜெனரல் டெஃபினிஷன். ஏக்கு தெரியும் நமக்கு எக்ஸ் 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 ஸ்டார் பி ஒய் 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 ஈக்குவல் டு இ வேல்யூ நமக்கு இ வேல்யூ 1/2 கண்டுபிடிச்ச இன்வெர்ஸ் வேல்யூ 1/2 1/2 1/2 1/2. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ஜஸ்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒர்த்து ஃபர்ஸ்ட் காலம் xy என்ன நமக்கு 2xy. அதே சேம் இதை மட்டும் போனால் xy 2xy. செகண்ட் எடுத்தாலும் 2xy ஈக்குவல் டு 1/2 1/2 1/2 1/2. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் பண்ணுங்க 1/2xy ஈக்குவல் டு 1/2 2xy ஈக்குவல் டு 1/2. எனக்கு y வேல்யூ தான் இன்வெர்ஸ் y தான் ஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ y வேல்யூ ஃபைன் பண்ணோம். அப்போ இந்த 2 நமக்கு y மட்டும் இருக்கட்டும். 2x பண்ணால் 1/4x. ஓகே, இப்போ எடுத்து சப்ஜெக்ட் பண்ணலாம் நமக்கு. அப்போ b ஈக்குவல் இன்வெர்ஸ் என்னம்னா b ஈக்குவல் டு 1/4x 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 1/4x. இந்த yக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுறீங்க 1/4x 1/4x சப்ஜெக்ட் பண்ணால் இதை நமக்கு என்ன ஏவோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, பிலாங்ஸ் டு கரெக்டாக ஃபுல்ல சேமாக இருக்கும் 1/4x 4x கரெக்டாக இருக்கும் சேமா. ஓகே, therefore similarly b ஸ்டார் a ஈக்குவல் தான் ரிசல்ட் a இருந்துச்சுன்னா திரும்பி b என்ன இருக்கும் நமக்கு 1/4x 1/4x
1/4x 1/4x தான் நமக்கு ஃபைன் பண்ண முடியும். இதே சேம் ரிசல்ட் தான் வரும். ஓகே, therefore inverse property is true. Inverse property is true. Very important 10 mark question. Repeat our question. Thank you, student.